ஹாய் எல்லாருக்கும் குட் ஈவினிங். 2-3 நாளாக வீடியோ போடல, சம் பர்சனல் ஒர்க். ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இப்போ வேர்ல்டில் எல்லாரும் இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, இதில் ரொம்ப பெரிய பெரிய ஆளுங்களோட பேர்லாம் லீக் ஆகிடுக்கு அப்படின்னு சொல்லும்போதே நீங்கள் எல்லோரும் கணிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். எஸ், எப்ஸ்டீன் ஃபைல்ஸை பற்றி நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது எனக்கு 1 இயர் பேக் ஒன்லைன் ஸ்டோரி மாதிரி தெரியும். லைக் அது நிறைய சைல்டு அப்யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒன்லைன் மட்டும் தெரியும். அதோட ஃபைல்ஸ்க்கு இப்போது டிசம்பரில் ஒரு செட்டு ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் வீக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் 30 லட்சம் டாக்குமெண்ட்டு, பேப்பர்ஸு, அதுக்கப்புறம் 1,80,000 ஃபோட்டோஸு, 2,000க்கு மேலே உள்ள வீடியோஸு, இதெல்லாம் லாஸ்ட் வீக்கில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஆக்சுவலி உங்களுக்கு சின்னமாக எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னால் என்னென்னு சொல்கிறேன். எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னால் அமெரிக்காவில் பிறந்த ஒரு சின்ன பையன். அவன் படிப்பில் செம்ம ஸ்மார்ட்டாக இருக்கான். அதில் 12th இதெல்லாம் முடிச்சுட்டு காலேஜ் போகிறான். காலேஜில் அவனுக்கு படிக்க பிடிக்கல. ஸோ ட்ராப் அவுட் ஆகிட்டு என்ன பண்ணுறான்னா, ஃபேக் சர்டிஃபிகேட்ஸை கொடுத்து ஒரு ஸ்கூல் டீச்சராக தான் ஃபஸ்ட்டு அவன் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணான். ஸ்கூல் டீச்சராக இருந்து அங்கே அவன் ஃபேக் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டான் அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் அவனை ஜாபை ஃபயர் பண்ணி அவனை அனுப்பிட்டாங்க. ஸோ அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கும்போது உள்ள ஸ்டூடெண்ட்டோட ஒரு அப்பாவோட கான்டாக்ட் கிடச்சிருக்கு. அவருக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன். அவருக்கு இவன் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த டேக்ஸில் எப்படியெல்லாம் நம்ம சேவ் பண்ணலாம் அப்படின்னு அவருக்கு க்ரோஸ் அண்ட் க்ரோஸ் டாலர்ஸில் சேவ் பண்ணி கொடுத்துருக்கான். அவர் அது பிடிச்சி போய் அவரோட ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி சர்க்கிள்லாம் சொல்லவும், அவனோட நார்மல் டீச்சர் பேக்ரவுண்ட்லேருந்து இப்போ ஒரு கிட்டத்தட்ட டேக்ஸ் சேவிங் அக்கௌண்டன்ட் மாதிரியான ஒர்க்கை பண்ணிகிட்டு இருக்கான். கண்டினியூஸாக அவனுக்கு நிறைய பெரிய பெரிய ஆளுங்களோட கான்டாக்ட் கிடைக்குது. ஸோ இதிலேருந்து என்ன பண்ணுறான்னா, அவனுக்கு நிறைய மணியை ரெவன்யூவாக ஜென்ரேட் பண்ணிவிட்டு அதில் இருந்து வந்த மணியை எடுத்து ஒரு ஐலாண்ட் வாங்குறான். அப்போது அந்த டயத்துலேயே என்ன பண்ணிட்டு இருந்திருக்கான், சைல்ட் டிராஃபிக்கிங்கு, செக்ஷுவல் அப்யூஸ் சின்ன குழந்தைங்களை வச்சு பண்ணியிருக்கான். பெரிய பெரிய ஆளுங்களுக்கு குழந்தைங்களை கடத்தி கொடுக்கறது, இந்த மாதிரியான இல்லீகல் ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கான். ஸோ இது என்ன பண்ணான்னா, இதை அடுத்த லெவல் கொண்டு போகணும் அப்படின்னு திங்க் பண்ணுவேன். இதிலேருந்து கிடைச்ச மணி எல்லாத்தையும் எடுத்து பெரிய இண்டிவிஜுவல் ஐலாண்டு அமெரிக்காவுக்கு நியர்லேயே வாங்கி 70 ஏக்கரில் அதில் ஒரு பெரிய ப்ரைவேட் வில்லா லைக் கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி கட்டான். பில்டு பண்ணிவிட்டு அது யாராலையும் ஆக்சஸ் பண்ண முடியாது. அவனோட ப்ரைவேட் ஜெட்டு, லைக் ஹெலிகாப்டர்ஸு, இல்லை ஷிப்பு, இதில் மட்டும் போகிற மாதிரி ஃபுல்லாகவே அந்த ஐலாண்டர்ஸ் சிசிடிவி வச்சு சர்வைலன்ஸுக்குள்ளே வச்சுருந்தான். இதுக்கப்புறம் நிறைய பேர் பிஸ்னஸ் மேன்ஸுக்கு என்ன சொல்கிறதுன்னா, சின்ன சின்ன ஒரு மைனர் ஏஜ் உள்ள குழந்தைங்களை கடத்திட்டு போய் அப்யூஸ்க்காக யூஸ் பண்ணுறது, செக்ஷுவல் அப்யூஸ்க்காக. அதே மாதிரி ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்களுக்கு நான் மசாஜுக்கு வாங்க, நான் இந்த இதில் உங்களுக்கு $200 கொடுக்குறேன், $500 கொடுக்குறேன்னா சின்ன வயசு பொண்ணுங்களுக்கு அதிக அமௌண்ட்டை கொடுத்து கூட்டிகிட்டு போய் அவங்களையும் அப்யூஸ் பண்ணியிருக்கான். அந்த ஏஜில் அவங்களுக்கு அது என்ன நடக்குதுங்கிறதே சொல்ல தெரியாமல் இந்த மாதிரி இஷ்யூ போயிட்டு இருந்துருக்கு. இது ஃபஸ்ட் டைம் ஒருத்தவங்க சம் இயர் பேக், அதுக்கப்புறம் பாஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை விசாரிக்க போய் கேஸு இவனை 2009 சம்திங் அந்த டயத்தில் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடுறாங்க. ஜெயிலையுமே இவன் 13 மந்த்ஸ் தான் இருக்கான். ஏன்னா இவனுக்கு இருக்க கான்டாக்ட் பெரிய பெரிய ஆளுங்களோடதுனால 13 மந்த்ஸில் ரிலீஸ் ஆகிடுறான். அந்த டைமும் வியர்டான ஜட்ஜ்மெண்ட் என்னென்னா, இவன் மார்னிங் இவனோட ஒர்க்குக்கு போகலாம், ஈவினிங் திருப்பி ஜெயிலுக்கு வரணும். அதுக்கப்புறம் திருப்பி நெக்ஸ்ட் டே மார்னிங் இவனோட ஒர்க்குக்கு போயிடலாம், மண்டே டு ஃப்ரைடே. இது மாதிரியான ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருதுன்னா இவனுக்கு எந்த அளவுக்கு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும்னு நினச்சி பாருங்கள். இந்த எப்ஸ்டீன்ங்கிறவன் நார்மல் டீச்சர் ஜேர்னி ஆரம்பித்து இவனோட க்ரைம் ஒரு மாதிரி பெரிய லெவலில் கொண்டு போயிடும். அதுக்கப்புறம் இதெல்லாம் நடந்து திருப்பி 2019 அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இவனை திருப்பி இந்த கேஸில் அந்த பொண்ணு கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு அப்புறம் நிறைய பொண்ணுங்க வாலண்டியராக என்னை இந்த மாதிரி சைல்டு ஏஜில் பண்ணியிருக்காங்க, நிறைய கம்ப்ளைண்ட் இருக்குது. இதுக்கப்புறம் இதை ஃபுல்லாக அமெரிக்கன் போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணி கிட்டத்தட்ட இவன் பெரிய லெவலில் இந்த நெட்ஒர்க்காக பண்ணியிருக்கான். ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வர்றது, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீ கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா உனக்கு உன்னே மாதிரி உன் ஃப்ரெண்ட்ஸை சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய கொடுக்குறது. இந்த மாதிரி இதெல்லாம் இது பண்ணி நிறைய பேர் உள்ளே கொண்டு டிராஃபிக்கிங் பண்ணியிருக்கான்ட்டு 2019 ஜெயிலில் போடுறாங்க. ஜெயிலில் போட்டு ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் இவன் சூசைட் பண்ணிட்டான் அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க ஜெயிலில். ஆனால் நம்ம நார்மலாகவே இந்தியன் ஜெயிலாக இருக்கட்டும், யூஎஸ் ஜெயிலாக இருக்கட்டும், அப்போ இந்தியன் ஜெயிலே செக்யூராக இல்லை அப்படின்னா யூஎஸ் ஜெயில் எவ்வளோ செக்யூராக இருக்கும், அட்வான்ஸாக இருக்காங்க டெக்னாலஜி. அவன் ரூமுக்கு நியரில் இருந்த சிசிடிவி மல்டிபிள் டைம்ஸ் ஷட் டவுன் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் அன்றைக்கி அன்யூஷுவலாக அங்கே பக்கத்தில் இருந்த அவனுக்கு
கார்டாக இருந்த போலீஸை வந்து கேட்டால் இல்லை நாங்கள் தூங்கிட்டோம், வேறு எங்கேயோ வெளியே போயிட்டோம், இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் வந்துருக்கு. பட் இது சூசைட்னு சொல்கிறாங்க, பட் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் படி என்ன அப்படின்னு யாருக்கும் தெரியல. அதுக்கப்புறம் வந்து இந்த இஷ்யூ வந்து நிறைய பீப்புள் வந்து கோர்ட்டில் ஷூ பண்ணுறாங்க, இதை வெளியே ஃபைல் என்னெல்லாம் இருந்தது அந்த ஐலாண்டில் அப்படின்னு வெளியே விடுதுன்னு. அதோட ஒரு இதுதான் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி உலகத்தில் எல்லாருமே பயப்படுறாங்க. ஏன்னா இதில் பண்ண விஷயம் சாதாரண விஷயம் இல்லை, மனுஷ கறி, விச் மீன்ஸ் அந்த சின்ன பொண்ணுங்களோட கறி சாப்பிட்ருக்காங்க, செக்ஷுவல் அப்யூஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் ரேப் பண்ணியிருக்காங்க, பண்ணக்கூடாத நாச வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்க. பண்ணது யாருமே நார்மலான பீப்புள். இதில் இன்வால்வ் ஆகிருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப்பு, அதுக்கப்புறம் இவர் டைட்டானிக் ஹீரோ மூவி, அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்டோட ஓனர் பில்கேட்ஸு, இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்களோட நேம்லாம் இதில் வந்ததுக்கப்புறம் தான் இந்த கேஸ் வந்து ரொம்ப பெருசாகுது. இப்போ இது வந்து கரெக்டாக சோஷியல் மீடியாவில், யூடியூப் எல்லாத்துலேயும் இது வைரலில் இருக்குது. பட் ஒரு மனுஷ குலத்தில் இந்த அளவுக்கு கொடூரனுங்க இருக்கானுங்க அப்படிங்கிறத ஒரு எக்ஸ்ட்ரீம் நம்ம திங்க் பண்ணோம்னா, இவனுங்க அதையும் தாண்டி பியாண்டாக திங்க் பண்ணியிருக்காங்க. இவனுங்களாம் மனுஷனுங்கன்னு சொல்கிறதா இல்லை என்னன்னு சொல்லுன்னு தெரில. கிட்டத்தட்ட இதை கேட்கும் போதே எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஃபியராக இருக்கும். இது லாஸ்ட் 2-3 நாளாக நானும் நிறைய இன்ஃபர்மேஷன் கோத்ரூ பண்ணேன். ஐயோ, இப்படிலாம் ஒரு மனுஷனுங்க இருந்து இந்த உலகத்தில் வாழ்கிறானுங்க. இவனுங்க பணம் வச்சுருந்தா என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் நான் வந்து சொசைட்டி பார்க்கும்போது நான் வந்து என்ஜிஓ வச்சு ரன் பண்ணுறேன், நான் ரொம்ப இந்த கடவுள் மாதிரியான மனுஷன், நான் நிறைய பேருக்கு டொனேட் பண்ணுறேன், இப்படிலாம் பண்ணிவிட்டு ஆனால் இவங்களோட பேக்கெண்டில் வந்து மைண்டு ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்காங்க. இதில் கன்க்ளூட் பண்ண என்னன்னா, இந்த ஃபைல் ஆக்சுவலி ரிலீஸ் ஆனதே பெரிய விஷயம். ஏன்னா நம்மளோட இந்தியன் பொலிட்டிக்ஸ் அப்படின்னா இது வெளியே வருமா வரலையானே தெரியல. பட் யூஎஸ்லேருந்து இந்த ஃபைல் வந்ததுக்கப்புறம் இது நிறைய பேர் இது பண்ணியிருக்காங்க. அவங்களோட அந்த சின்ன பொண்ணுங்க கோத்ரூ பண்ண பெயின்ஸ் அண்ட் இஷ்யூ வந்து யாராலையுமே வந்து நினச்சி கூட பார்க்க முடியல. ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. இதை கன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரியும் இருக்குது அப்படிங்கிற இஷ்யூ நடந்திருக்கு அப்படிங்கிறத இன்றைக்கி நான் உங்களுக்கு தெரிஞ்ச டாபிக் சொல்லணும்னு நினச்சேன். அதுதான். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.